ஒரு முக்கியமான எச்சரிக்கை, ஒருவேளை இந்த ஷோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சயின்ஸ் மேல பாசம் வந்ததுன்னா நீங்க இந்த ஷோவோட ரிப்பீட் டெலிகாஸ்ட கூட பார்க்கலாம், தப்பே இல்லை. ஆனா இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நண்பர்களே, சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் ஷோ மூலமா நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன். இது என்ன மாதிரி ஷோனா, இதுல சயின்ஸுக்கே சவால் விடுற மாதிரி சில பேர் இருப்பாங்க, கூடவே நமக்கு சயின்ஸும் சொல்லி கொடுப்பாங்க. எலும்பு முடிக்கிற மாதிரி ஸ்டன்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுவேன். 4 பேருக்கு முன்னாடி ஏன் அவமானப்பட்டு நின்னாங்கன்றதுக்கான சயின்டிபிக் ரீசன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுவேன். இது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படாது. நான் உங்களுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் பத்தி சொல்லி தருவேன், கூடவே மொமெண்டமோட மகிமையை பத்தி சொல்லி தருவேன். நம்மளோட பைத்தியக்காரத்தனத்தை நெருப்புகிட்ட காமிச்சா என்ன நடக்கும்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த அருமையான ஷோல பாருங்க லாஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி சுக்கு நூறா நொறுங்க போகுதுன்னு. சயின்ஸை நீங்க எதிரியா பாத்தீங்கன்னா அது நிச்சயமா உங்களை பழி வாங்கியே தீரும். ஒருவேளை நீங்க சயின்ஸை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நம்மள முட்டாளாக்காம விடாது. சரி வாங்க, நம்ம இன்றைய எபிசோட சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட நம்ம பார்க்க போறது ஒரு மொமெண்டம் மாறுறதுனால என்ன மாதிரியான கொலிஷன் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓவரா குதிக்கிறவங்க பின்னாடி இருக்கிறது ஓவர் கான்பிடன்ஸ். பட்டாசு வெடிக்கிறதுனா எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனா பட்டாசு இந்த மாதிரி வெடிச்சதுன்னா யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்க. சரி, முதல்ல இத பாருங்க. வணக்கம், வெல்கம் அண்ட் நமஸ்காரம். வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். உங்க சின்ன வயசுல நீங்க கிராவிட்டி, வெலாசிட்டி, டென்சிட்டி மாதிரியான சயின்டிபிக் டேர்ம்ஸோட நீங்க சேலஞ்ச் பண்ணதுனால உங்க கை, காலு, பல்லு ஏதாவது உடைஞ்சிருக்கா? ஆமான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷோ உங்களுக்காக தாங்க. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத ஆளா இருந்தா கூட அப்ப கூட இந்த ஷோ உங்களுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகுங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்களும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க இந்த ஷோல சில பேர் பண்ண பைத்தியக்காரத்தனமான வேலைகளும் அதுக்கு பின்னாடி சயின்ஸ் எந்த அளவுக்கு ஒளிஞ்சிருக்குன்றதையும் காட்ட போறோம். ஏன்னா பயந்தாதான் ஜெயிக்க முடியும். ஆனா பைத்தியக்காரத்தனத்துக்கு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்தா எப்படி? சரி, இன்னைக்கு எபிசோட ஆரம்பிக்கலாம். என்ன அங்கிள், பயங்கர கூலா இருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, கால்ஃப் காட்டை எப்பவுமே நம்ம பிளாட்டான இடத்துல பொறுமையான ஸ்பீட்ல ஓட்டிட்டு போறது நல்லது. என்னங்க இது, அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நான் சொல்லி தரேன். நீங்க பாருங்க, ஆக்சலுக்கு இருக்கிற தூரம், அப்புறம் கம்மியா இருக்கிற காட்டோட ஹைட், இதனால வெயிட் கம்மியா இருக்கிற கால்ஃப் காட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்கும். இதனால இதை கார் மாதிரி ஸ்டேபிளா நம்ம ஓட்டிட்டு போக முடியும். ஆனா இந்த காட்டுல வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி 50% மேல வந்துருங்க. இதனால காட் கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கும். வண்டியில வெயிட் அதிகமா இருக்கும்போது நம்ம திருப்பறதுக்கு அதிகமான ஃபோர்ஸை யூஸ் பண்ண கூடாது. கருத்து என்னன்னா, மீறி கொடுத்தனா மொத்தமா கூட சாய வேண்டியதுதான். அண்ணா வராரு, இந்த கால்ஃப் காட்டோட சயின்ஸ் ஃபேக்டை கரெக்டா புரிஞ்சுட்டாரு. அதனால அதை சோதனை பண்ணியே தீருவேன்னு கால்ஃப் காட் எடுத்துட்டு காட்டுக்குள்ள வந்துட்டாரு. ஆனா இவர் முழுசா விஷயத்தை கத்துக்காதனால சயின்ஸ் மிச்சம் இருக்கிற விஷயத்தை கத்து கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஹைட்டா இருக்கிற இடத்துல காட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வீல் பேஸ்ல இருந்து மாறும். அதனாலதான் அந்த கால்ஃப் காட் தன்னோட டேலண்ட்டை ஓட்டுநர்கிட்டயே காமிச்சது. இந்த பாருங்க, இந்த சயின்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டு என்னால கால்ஃப் காட்டை ஓட்ட முடியும் பாத்துக்கோங்க, ஆனா ஒழுங்கா ஓட்டுவதான்னு கேட்காதீங்க. அனாவசியமா எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் இப்படி கீழே ஊதிச்சே. உண்மையா சொல்றேன் அங்கிள், பிரமாதமா ஓட்டுறீங்க. கால்ஃப் காட்டை எப்பவுமே கால்ஃப் கோர்ஸ்ல தான் ஓட்டணும். நல்லா வளைக்கிறீங்க அங்கிள், அப்படிதான் பிரமாதம். மரம் வர மாதிரி ஐயோ, போச்சு போச்சு போச்சு. என்ன அங்கிள், மறந்துட்டீங்களா? காட்டுல நிறைய வெயிட் இருக்கும் போது ரொம்ப ஷார்ப்பா கட் பண்ணீங்கன்னா இப்படிதான் 4 பேர் பாக்குற மாதிரி நாட்டிக்கிட்டு கீழே விழுவீங்க. பாத்தீங்களா, இப்ப காட்டுக்கு அடிபட்டு போச்சு, அதை மெக்கானிக் பார்த்து பாரு. ஆனா நீங்க காட்டுன இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு உங்க வீட்டுல காட்டுன்னு காட்டுவாங்க பாருங்க. ஆஹா, சூப்பரு. உங்களுக்கு லிஃப்ட் கிடைச்ச குஷியில இருக்கீங்க. ஆனா பின்னாடி தொங்குற 2 பேருக்கு விஷயம் தெரியல. சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்ப சயின்ஸை தூக்கி காட்ட போகுது. இந்த லிஃப்ட் கொடுத்தவனுக்கு கிஃப்ட் கிடைச்ச கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப பாருங்க, ஒரு நல்ல காட்டை எப்படி கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா? நண்பர்களே, நீங்களும் இதை கவனிங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி சைட்ல மட்டும் இல்ல, பின்னாடி கூட மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கால்ஃப் காட்ல யாருக்காவது லிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சிட்டு பின்னாடியே ஓடிவான்னு சொல்லுங்க. உடம்புல இருக்க கொழுப்பாவது குறையும். சேவ் ட்ரீ, சேவ் எர்த். ஆமாங்க, மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை. நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதே மரத்துல இருந்தாங்க. பறவைகளுக்கும் அதுதாங்க வீடு. மரத்தை வெட்டுறது மிகப்பெரிய குற்றமும் கூட. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்படுற நஷ்டம் ஏற்பட்டுட்டே தான் இருக்கு. ஆனா இங்க வேற சில பேருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அடேங்கப்பா, மரத்தை வெட்டியாச்சு, காருக்கு டாடா சொல்லியாச்சு. ஒருவேளை ரொம்ப தேவைப்பட்டதுன்னா
இந்த மாதிரி வேலையை ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. இது நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த வேலையிலயும் சயின்ஸ் அடங்கியிருக்குன்றதுதான் அடியனோட கருத்து. நான் சொல்ற பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்ப உங்களுக்கே புரியும். மரத்தை வெட்டுறதுக்கும் சயின்ஸ்ல ஒரு சரியான வழி இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு மரத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் எந்த பாயிண்ட்ல இருக்கோ அங்கதான் அதோட வெயிட் பேலன்ஸ் ஆகும். கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயும் நமக்கு துணையா இருக்கிற கிராவிட்டி கீழே விழப்போற மரத்தை எந்த பக்கம் இழுக்கும்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிற பக்கம் தான். அதாவது மரம் எந்த பக்கம் ஜாஸ்தி வெயிட் இருக்கோ அந்த பக்கம். தனக்கு வேண்டிய சைடுல மரம் வேணும்னா மரத்தை வெட்டுறவங்க முதல்ல எக்ஸ்ட்ரா வெயிட்டை வெட்டுவாங்க. இப்படி பண்ணும்போது மரத்தோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும். அப்பதான் நாம மரம் கீழே விழுற டைரக்ஷனை மாத்த முடியும். செயினோ இல்ல கயிறோ வச்சு கட்டி இழுக்க நினைக்கிறவங்க மரத்தோட அடிப்பகுதியில கொஞ்சம் வெட்டுவாங்க. ஆனா ஒண்ணு, இந்த கட்டு மட்டும் இருந்தா போதாது. எப்படி இருந்தாலும் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிற பக்கம் தான் இந்த மரம் கீழே விழும். அதி மாட்டா. பாத்தீங்கல்ல, மரத்தை வெட்டுற வேலையை ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. சோ ப்ளீஸ், இந்த பயங்கரமான வேலையை சில மரமண்டிங்க யோசிக்காம பண்ணதால வந்த விளைவை மட்டும் பாருங்க. இதோ இந்த மரத்தை இன்னைக்கு நான் காலி பண்ண போறேன். இந்த மரம் என் வீட்டுக்கு முன்னாடி இருக்க கூடாது. ஏன்னா இதுக்கு மேல இருக்கிற பறவைங்க என் வீட்டு கூரை அதோட டாய்லெட்டா யூஸ் பண்ணுதுங்க. ஐயோ, இனிமே என் வீட்டு டாய்லெட்டை நான் கூட யூஸ் பண்ண முடியாது போல இருக்கு. அண்ணன் எப்படி செலவே இல்லாம வீட்டை இடிச்சாரு பாத்தீங்களா? வேலைக்கு வேலையும் ஆச்சு, அண்ணன் வீடும் காலி ஆச்சு. உங்க மூளையே மூளை. நீங்க பாருங்க, இந்த மரத்தோட கிளைகள்ல ரைட் சைடு அதிகமா இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் மாஸ் படி மரம் ரைட் சைடுல தான் விழும். நம்ம அண்ணனோட நேரம் மரத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் வாஸ்து படி அண்ணனோட வீட்டை நோக்கி இருந்திருக்கு. என்கிட்ட மிஷின் இருக்குன்னு அண்ணன் மரத்தை அறுத்தாரு. அண்ணனோட பாசத்துல மரம் மயங்கி வீட்டு மேலேயே விழுந்துருச்சு. இனிமே நம்ம அண்ணனுக்கு டாய்லெட் திறந்த வழி புல்வெளி கழகம் தான். இந்த மாதிரி ரோடு ஓரத்துல இருக்க மரத்தை வெட்டுற வேலையை சாதாரண ஆளுங்க செஞ்சாங்கன்னா என்ன ஆகும்? அந்த விளைவு நீங்களே பாருங்க. பார்த்து தெரிஞ்சு பக்குவப்பட்டுக்குங்க. எப்படி செயின் ரியாக்ஷனு? நல்ல வேலை கீழே கார் எதுவும் இல்ல. ஒரு வாட்டி ரிவைன் பண்ணி இதை திரும்பவும் பார்ப்போம். ஏன்னா தப்பு எங்க நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இதை பார்த்தாலே தெரியுது மரம் லைட்டா லெஃப்ட் சைட்ல பெண்ட் ஆயிருக்கு. சோ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் ரோட்டுக்கு மேல் பகுதியில் இருக்கு. சோ கருத்து என்னன்னா, இவர் வெட்டுறதை நிறுத்திட்டு வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும். பிரேக்குக்கு அப்புறம் நீங்க பார்க்க போறது பீச் ஓரமா யூட்டன் அடிக்கிற அந்த விமானம் மக்கள் மனசுல ஏன் பதட்டத்தை ஏற்படுத்துது? இந்த பிளைட்டை பார்த்த உடனே எதுக்கு மக்கள்லாம் தலைதெறிச்சு ஓடுறாங்க? யோசிங்க. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு மக்கள் எல்லாம் காத்து வாங்கலாம் தான் வந்தாங்க. ஆனா இந்த பிளைட்டோட ட்வின் இன்ஜின் இருக்கே, இது கிட்டத்தட்ட 30,000 கிலோ டேக் ஆஃப் த்ரஸ்ட உருவாக்க கூடியது. பிளைட்ல இருக்கிறவங்க பறக்குறாங்க, சரி, வேடிக்கை பார்க்கறவங்க ஏன் பறக்கணும்? இதோட வேகத்தை நீங்க பாத்தீங்கன்னா 140 km/h இருக்குங்க. ஒருத்தர் பிச்சுட்டு கடலை நோக்கி ஓடினார் பாருங்க. கூடவே அக்காவும் டேக் ஆஃப் ஆயிட்டாங்க. இனிமே வந்து இங்க காத்து வாங்குவீங்க. இந்த அக்காவுக்கும் பைலட்டுக்கு அது பிரச்சனை போல இருக்கு. பழி வாங்கிட்டீங்களே பைலட் ஐயா. சார், வண்டி ரிப்பேர் ஆனா யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்க? நம்ம வண்டி ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம தான் ரோட்டுக்கே ராஜா. ஆனா வண்டி கோளாறு பண்ணுச்சுன்னா நம்ம மூஞ்சி பஞ்சரான டயர் மாதிரி தொங்கிடும். அப்புறம் நம்மளை காப்பாத்துறதுக்கு டோயிங் வேன் தான் வரணும். ஆனா சில நேரத்துல டோயிங் வேன் கூட வண்டியை சீப்போன்னு கட்டி விட்டு போயிடும். பாக்குறதுக்கு எவ்வளவு சிம்பிளா இருக்கு, ஆனா இது அந்த அளவுக்கு சிம்பிள் இல்லைங்க. இதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்னு டென்ஷன், இன்னொன்னு ஸ்ட்ரெஸ் தாங்க. ஐயோ இல்லைங்க, நான் கல்யாணத்தை பத்தில ஒன்னும் பேசல. நான் எவ்வளவு பொறுப்பா டோயிங் மேன் பத்தி பேசிட்டு இருக்கேன். டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் மூலமா ஏதாவது ஒரு பாடியை ஒரு டைரக்ஷன்ல இழுக்க பயன்படுத்துவோம். இந்த டென்ஷன்ல உருவாகிறது தான் ஸ்ட்ரெஸ். எந்த பகுதியிலிருந்து நம்ம பாடியை இழுக்கிறோமோ அங்கதான் இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகும். டென்சைல் ஸ்ட்ரெங்த் ஸ்ட்ரெஸ்ஸோட குவான்டிட்டியோட பேர் இது. இதனால பாடியோட கனெக்டா இருக்கிற இடம் உடைஞ்சு போயிடும். நல்லபடியா டோயிங் பண்ணணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை உறுதி பண்ணிக்கணும். டோயிங் பாயிண்ட், அதாவது டென்சைல் ஸ்ட்ரெங்த் கொடுக்கப்படுற ஸ்ட்ரெஸ் அது தாங்கணும். டோயிங் பாயிண்ட நல்லா கட்டிருக்கணும். பலமான இடத்துல அது கட்டிருக்கணும். சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்ல. இவர் சயின்ஸ்ல ஃபெயில் போல இருக்கு. ஜீப்போட முன்பகுதியோட பலம் டோயிங் வெஹிக்கிள் ஏற்படுத்துற டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்குற அளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது. வண்டியோட வீக் பாயிண்ட்ல கட்டி இழுக்க கூடாது. இழுத்தா என்னாவும் பாத்தீங்களா? முட்டாள்தனம் பண்ணுவோம்னா வண்டி கூட நகர மாட்டேங்குது. இப்ப கையில கிடைச்சது கொண்டு போய் காயலாங்கடையில போட வேண்டியதான். இப்ப பாத்தீங்கன்னா இங்க 3 ட்ரக் வரிசையா நிக்குது. இந்த 3 சேர்ந்து ஒரு யாச்சை இழுக்க போகுது. அப்படி இருந்தும் ஒரே ஒரு ட்ரக் மட்டும் உடைஞ்சு போகுது. அது ஏன்? மனசுல கேள்வி எழுதுல. இந்த இடத்துலதான் அறிவில்லாதவங்க மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது. இதை இழுக்கிறதுக்கு சரியான வழி என்ன தெரியுமா? 3 ட்ரக்கையும் பேரலா நிறுத்தி அதுக்கப்புறம் கட்டி இழுத்துக்கணும்.
இதை இழுக்கிறதுக்கு 3 ட்ரக்கை பயன்படுத்தினாலும் பிரஷர் ஈக்குவலா 3 ட்ரக்குக்கு போயிருக்கும். யாச்சையும் ஈஸியா இழுத்துக்கலாம். இந்த வேலையை முடிக்கிறதுக்கு இதுவே சரியான முறை. நண்பர்களே, சயின்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தடவை நீங்க இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிராக்டிகல் கைட்லைன்ஸ் நீங்க பொறுமையா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு எங்க ஷோல மட்டும்தாங்க கிடைக்கும். இங்க இத்தனை பேர் கூடி இருந்தும் யாருக்குமே ஒரு விஷயம் புரியல. டோ பண்ணும்போது வண்டிக்குள்ள யாராவது உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். வேணுங்கிறப்ப பிரேக்கும் போட முடியும். இவங்க இருக்காங்களே, இவங்க சயின்ஸையும் டெக்னிக்கையும் ரொம்ப நல்லா பயன்படுத்திருக்காங்க. ஆமாங்க, கவனிங்க, டோயிங் பாயிண்ட் கரெக்டா இருக்கு. காரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அதனால இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்திருக்க கூடாது. ஆனா ஃபியூலை மிச்சம் பிடிக்கணுங்கிற அல்பத்தனமான எண்ணத்தினால இக்னிஷன் ஆன் பண்ணாம விட்டாங்க. இக்னிஷன் எப்போ ஆன் பண்ணி வைக்கணும் எதுக்கு தெரியுமா? ஏன்னா எப்பவும் ஆஃப் ஆயிருக்கிற வண்டியில திருப்பும் போது ஸ்டியரிங் லாக் ஆயிடும். 100 ரூபாய் பெட்ரோலுக்கு ஆசைப்பட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு வண்டி பச்சா வச்சுட்டு பாத்தீங்களா? சரி, போன் பண்ணி பேசுறாரு. அப்ப சாருக்கு ஒண்ணு அவளைன்னு அர்த்தம். சரி, எனக்கு ஒண்ணு தெரியணும். இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளை பல்ல உடைச்சிக்கிறதுக்கு, எலும்பு உடைச்சிக்கிறதுக்கு, இல்ல 4 பேர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறதுக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். நான் சொல்லட்டுமா? போகோ ஸ்டிக் தான், வேற என்ன? முதல்ல இதை வாங்கின குஷியில எகிரி எகிரி குதிப்போம். அதுல பக்கத்திலே இருக்கிற ஆப்பு கண்ணுக்கு தெரியாது. கஜக்கா. ஒருவேளை உங்க போகோ ஸ்டிக்கை வச்சு நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணணும், கைகால உடைச்சிக்க கூடாதுன்னு நினைச்சா இதுல இருக்கிற பிசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கைகால பிச்சுக்காது. அட, பிசிக்ஸ் தெரியாதா? நம்ம சயின்ஸோட 2வது புள்ள. நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த போகோ ஸ்டிக்ல இருக்கிற அதோட எனர்ஜி, அப்புறம் ஆங்கிள் ஆஃப் லேண்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்களாவது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இதை தெரிஞ்சுக்காம வாங்கின அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். சரி, இந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன்ஸை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். போகோ ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கும், கம்ப்ரஸ்ட் ஏர் இருக்கும், அதுவும் இல்லனா எலாஸ்டிக் கூட இருக்கும். இதோட வேலை என்ன தெரியுமா? ஒரு பவுன்ஸ்ல எனர்ஜியை ஸ்டோர் பண்ணணும், இன்னொரு பவுன்ஸ்ல எனர்ஜியை விடணும். ஹூக்ஸ் லா படி பார்த்தா எந்த ஸ்ப்ரிங் மேலேயும் கொஞ்சம் எனர்ஜியை பயன்படுத்தினாலும் அது கம்ப்ரஷனுக்கு எதிராக செயல்படும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்ப்ரிங் மேல நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஃபோர்ஸ்ல உங்களை காத்துல எகிர வைக்கும். இதுல முக்கியமா நீங்க போகோ ஸ்டிக்கை எப்பவுமே தரையில 90 டிகிரி ஆங்கிள் தான் லேண்ட் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு குதிக்கிற ஜோர்ல ஆங்கிள கொஞ்சம் கோணையாக்குனீங்க, அதுக்கப்புறம் உங்க நடை உடையெல்லாம் கோணையா வரதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு விஷயம் தெரியுமா? சில நல்ல உள்ளங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, போகோ ஸ்டிக் மூலமா நல்ல உயரமா குதிச்சு லேண்டிங்க கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் உடனே ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா ரியலி காய்ஸ், உங்களுக்கு ட்ரிக்ஸ் மட்டுமா வரப்போகுது? இந்த நோ டவுட் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சயின்ஸ் பத்தி தெரியுமோ தெரியாதோ, இந்த போகோ ஸ்டிக்ஸை பத்தி பாட்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க பவுன்ஸ் எனர்ஜியை வச்சு நல்ல ஹைட்டா குதிக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய ஸ்டன்ஸும் செஞ்சு காட்டுறாங்க. உங்களுக்கு வித்த தெரிஞ்சா இந்த பவுன்சிங் எனர்ஜியை வச்சு சூப்பரான லேண்டிங்கும் செஞ்சு காட்டலாம். சார் அடிக்கிறாரு பாருங்க. எப்படி இதை நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு பக்கத்து விட்டு மொச கொட்டி ட்ரை பண்ணாரு. துள்ளி குதிச்சதுல கில்லி நசுங்கினதான் மிச்சம். சூஸ்தான். சும்மா ஜங்குன்னு குதிச்ச ஜாக்சனை ஜாக்கி போட்டு தூக்குற நிலைமை ஆயி போச்சு. இவ்வளவு அதிகமான பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகி ரிலீஸ் ஆகும்போது மண்டையில ஏத்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தெரியுமா நண்பா? லேண்டிங் ஆங்கிள் எப்படின்னு தான். இப்ப நறுக்குன்னு சொல்லிட்டா லேண்டிங் ஆக வேண்டிய டிகிரி எது? 90 கட்டிங். நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு 90 கட்டிங்க போட்டு லேண்டிங் பண்ண ட்ரை பண்ணா இப்படிதான் மனசு துள்ளாத மனமா துள்ளும். அதுக்குன்னு நம்ம இப்படி வயசையும் சைஸையும் மறந்து கூட சேர்ந்து குதிச்சோம், அவ்வளவுதான் சப்பலா கிட்ட பிச்சுக்கும். வாவ், ரொம்ப போக்கஸ்டா இருக்காரு. கருத்தை கொண்டு வந்து நெத்தி போட்டுல நிறுத்திருக்காரு. அதனாலதான் வழிக்கு அடிச்சு போட்டு தெரிச்சு போச்சு. அட என்னயா நீ கரெக்டா 90 டிகிரில குதிச்சுட்டே இருந்த, கடைசி நேரத்துல நீ யார பத்தி நினைச்ச? போகோ ஸ்டிக் கோச்சிட்டு போயிடுச்சு பாரு. உன் நல்ல நேரம் பின்னாடி புல்லு முளைச்சிருக்கு. கூட்டத்துல 4 பேர் வருவாங்க தெரிஞ்சே பிரமாதமான பாவாடையை போட்டு வந்திருக்காரு. சரி, ஏதோ கிரௌட் அட்ராக்ஷனுக்காக போட்டிருக்காரு. ஆனா இவருக்கு போகோ ஸ்டிக்கை பத்தி முழுசா தெரியுமா தெரியாதா? இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, போகோ ஸ்டிக்கை பத்தி முழுசா தெரிஞ்சனா முழுசா வீட்டுக்கு போய் சேரலாம். முக்காவாசி தெரிஞ்சிருந்தா கூட கீழே விழுந்து பக்காவா ஆதிவாசி மாதிரி ஆயிடுவோம். நல்ல காத்து வாங்குற சந்தோஷத்துல ஒழுங்கா போயிட்டு இருந்தவர் கோட்டை விட்டாரு. போகோ ஸ்டிக் எடுத்து கோட்லயே விட்டாரு. ஆஹா, அப்படித்தான். மக்களே, எல்லாரும் ஷோவை பாத்தீங்களா? யாரும் துட்டு திருப்பி கேட்காதீங்க, ஹாஸ்பிட்டல் நிறைய செலவு இருக்கு. போல் டான்சிங். ஆமாங்க, நான் போல் டான்சிங்லாம் பாத்திருக்கேன். நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏது தெரியுமா? வசீகரா பார்க்கும்போது குஜாலா இருக்கும். ஆனா நம்ம பாட்டு பார்க்க போறது இல்ல. இந்த போல் டான்சிங்ன்ற பேர்ல 4 டான்சர் கீழே விழுந்தாங்கோ. அதை பார்த்து நீங்களும் விழுந்து சரிங்க. இந்த அக்காவோட வீட்டுக்காரு வேணும்னு கம்மி நட்டு வச்சிருக்காரு. காண கிடைக்காத காட்சின்னு கரெக்டா வீடியோ பிடிச்சி வச்சுட்டாரு. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, போல் டான்சிங் ஆடும்போது பிகினி போட்டுட்டு ஆடுறதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. எஸ்,
உங்க நல்லதுக்காக சொல்றேன், அதுல இருக்கிற சயின்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆடுங்க. வாங்க கிளாஸுக்கு வாங்க. போல் டான்சிங்ல பாத்தீங்கன்னா அந்த டான்சர் கம்பியை பிடிச்சிட்டு நாலா பக்கமும் வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுவாங்க. இதோட பேலன்ஸ் என்னன்னா இந்த சென்ட்ரல் பிவட் பாயிண்ட் தான். கிராவிட்டி இந்த டான்சரோட பாடியை கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால கிராவிடேஷனல் புல் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க ஃபிரிக்ஷனோட உதவியை நாடி போறாங்க. இந்த டான்சர்ஸ் முக்காவாசி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போல ஒட்டி அவங்களோட உடம்ப மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. இதுக்கு ட்ரெஸ் சின்னதா இருந்தாதான் இவங்களோட பாடி அதிகமா அந்த போல்ல படும். சோ ஃபிரிக்ஷனும் ஜாஸ்தி ஆகும். இதுக்கு தான் இந்த ட்ரெஸ். புரிஞ்சுதா? வாவ், நீங்க ஷீலா பால், என் பேரு மனிஷ் பால். ஐயோ என் பேபி டால். டங். என்ன தலை சுத்துதா? குனிஞ்சு பார்த்தா முதுகு தெரியுமே. பிரமாதமா ஆரம்பிச்சாங்க. வெறும் காலுங்கிறதுனால சூப்பரா கிரிப் கிடைச்சது. அப்படியே 2 கையாலும் போல பூச்சாங்க. அக்கா காலை சுத்த ஆரம்பிக்கும் போது கையை விட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க கை விட்டது போலோட பாடியும் ஓட்டிருக்கணுங்கிற முக்கியமான பாயிண்டையும் சேர்த்துதான். விளைவு கலங்கியது கண்ணியின் கபாலம். இப்போ இந்த பொண்ணு மாதிரியே நீங்களும் விதவிதமா வளைஞ்சு நெளிஞ்சு போல் டான்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதோட டெக்னிக்கும் சயின்ஸையும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க. அதுக்குன்னு நான் கம்பியை பிடிச்சி காலை தூக்கி சொல்ல போறது இல்ல. நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போல் டான்சர்ஸ் எப்பவுமே தன்னை போலோட ரைட் ஆங்கிள் வச்சுப்பாங்க. இதனாலதான் அவங்க தங்களோட கைகளை ஒரு லிவர் மாதிரி பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு லிவரை புஷ் பண்ணி இன்னொரு லிவரை புல் பண்றதுனால இவங்களோட வெயிட் லிஃப்ட் பண்றாங்க. இவங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி போலுக்கு கொஞ்சம் தூரமா இருக்குங்க. இதனால போல்ல ஏற்படுற ஃபோர்ஸ் டான்சரோட எடையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா 60% அதிகமா இருக்கும். இதனால எப்பவும் இந்த போல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லைன்னா முருங்கா மாதிரி உடஞ்சிரும். இப்போ இந்த டான்ஸரை பாருங்க. இவங்க போல் டான்சிங்ல சயின்ஸ் ட்ரைனிங் படிச்சுட்டு வந்தவங்க. அந்த மொத்த நம்பிக்கையும் போல் மேல வச்சாங்க. ஆனா கிளப் நடத்துறவர் தாராளமான கஞ்ச பிசினாரி போல இருக்கு. பத்த வச்ச போல நிக்க வச்சு வித்த காட்டும் போது மொக்கையாயி போச்சு. கிளப் நடத்தணும்னு நினைச்சது தப்பு இல்ல. இந்த மாதிரி போல்னு சொல்லணும்ல அந்த பொண்ணுகிட்ட. பாக்குறவங்களுக்கு பத்திக்கணுங்கிறதுக்காக இப்படி பத்த வச்ச போல நிக்க வைப்பாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு எங்கெங்கெல்லாம் பத்த வைக்கணுமோ என்ன விஷயம்னே தெரியாம நடுவுல வந்து நானும் பண்றேன்னு தலையை விட்டா என்ன ஆகும்? பின்மண்ட தரையில அடிக்கும், கால் வி ஷேப்ப காட்டும். அதை பார்த்து பொண்ணுங்களாம் பல்ல காட்டுவாங்க. நீங்க எந்த பட்டாசு எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள கன் பவுடர் இருக்கும். அப்பதான் அது நல்ல எனர்ஜியோட வானத்துக்கும் போகும். போன வேகத்துல மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகி அழகான கலர்ஸா வெளியே வந்து நம்மள சந்தோஷப்படுத்தும். கலரா வருதுங்கிறதுக்காக அசால்ட்டா இருக்காதீங்க. ஏன்னா பட்டாசுங்கிறது என்னைக்குமே ஆபத்தான விஷயம். அதுக்காகவே உங்களுக்கு கன் பவுடரை பத்தின சயின்ஸை சொல்ல போறேன். கன் பவுடரை பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா எரியும். ஏன்னா இதுல ஆக்சிஜனோட அளவு ஜாஸ்தியா இருக்கும். வெறும் 0.2 செகண்ட்ஸ்ல பட்டாசுக்குள்ள இருக்கிற மருந்து பயங்கர சூடாயிடும். எந்த அளவுக்குன்னா ஒரு ஸ்டீலே கரைக்கிற அளவுக்கு அது ஒரு டெம்பரேச்சர் அடையும். உதாரணத்துக்கு ஒரு ராக்கெட் கன் பவுடர் எரியும் போது எக்ஸாஸ்ட் கேஸ்ல உருவாகி வெளியே வருது. இதனால ராக்கெட் பறந்து வானத்துக்கு போய் அதுக்கப்புறமா வெடிக்கும். இப்போ தரையில வெடிக்கிற பட்டாசு பாத்தீங்கன்னா அதோட எக்ஸாஸ்ட் கேசஸ் வேற டைரக்ஷனுக்கு போகும். அதுக்கப்புறமா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்மளால வெவ்வேறு நிறங்களை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பட்டாசுல இருக்கிற கேசஸ் ரொம்ப வேகமா வெளிப்பட்டதுனாலதான் டம் டும் டமால்னு நமக்கு சத்தம் கேட்கறதெல்லாம் நடக்குது. வெடிக்கிற இந்த சத்தம் 170 டெசிபிள்ஸ் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். கன் பவுடர் பக்குன்னு பத்திக்க கூடியது. ஆனா இந்த மானுடருக்கு கொழுப்பு ஜாஸ்தி. பட்டாசு வெடிச்சோம் அங்க நகர்ந்து போகாம பந்தா காட்டிட்டு பேன் வேடிக்கை பார்த்தா பர்னர் போட்டு படுக்க வேண்டியதான். ராக்கெட்டை மண்ணில் விடாதீங்க, பாட்டில் வச்சு விடுங்கன்னு 1000 வாட்டி சொன்னாலும் இந்த திப்பி தலைவனுக்கு புத்தி வந்ததா? வாட்டமா ராக்கெட்டை வாயில வச்சு பத்த வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து நிக்கிறான். ராக்கெட்டை கவினே செவ்வாய்க்கிரகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிட்டானோ சொந்த செலவுல வாயில வெல்டிங் வச்சுக்கினாரு. என்ன கண்ணா, எல்லா எக்ஸாஸ்ட் கேஸும் வாய்ப்புல போச்சா? 260 டிகிரி செல்சியஸ்ல ஷாக் அடிச்சிருக்குமே. உங்களுக்கு தெரியுமா இந்த வாய்க்கு இதோட காலவரையற்ற லீவ் விடப்பட்டது. 3 வேளை நீர் ஆகாரம்னா இப்படி ராக்கெட் விட்டாதான் உனக்கு உமான்னு உன் கேர்ள் ஃப்ரெண்டு சும்மா சொல்லியிருக்காயா? சின்ன பசங்க இந்த கோலி விளையாட்டு மாதிரி பட்டாசு வச்சு விளையாட என்ன ஆகும்? இதை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ற விளையாட்டுல விளையாடலாமா? இந்த தேராத கேஸ் 2 பேர் இந்த ஷோவை முன்னாடியே பாத்துருந்தாங்கன்னா இவர் மூஞ்சில வெல்டிங் வாங்கியிருப்பாரா? இந்த ரணகுலத்தை ஏத்துக்கிட்டு இப்படி ஒரு வீடியோவை நமக்கு காட்டலன்னா நமக்கு இப்படி ஒரு பாடம் கிடைச்சிருக்குமா? நீங்க தியாகி ஆயிட்டீங்க. வரலாறு பேச விடுங்க. நீங்க பாருங்க, எவனோ ஒருத்தன் தீபாவளியை ஊருக்கு முன்னாடி கொண்டாடுறான். எந்த பறக்கா வெட்டி எல்லா பட்டாசையும் ஒரே நேரத்தில் கொளுத்துச்சுன்னு தெரியல. இது வேடிக்கை பார்த்த 4 பேர் மூக்குல ராக்கெட் பூந்ததுதான் மிச்சம். பாத்தீங்களா எஃபெக்ட்? இந்த இடத்துல பட்டாசு இப்படி வெடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப குஷியா ஆன வேடிக்கை பார்க்காதீங்க. மூளையை யூஸ் பண்ணுங்க. அப்ப அந்த நிலைமையை ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சரி விடுங்க, ஒன்னாவது ஒழுங்கா வெடிச்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு எபிசோட்ல நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆனா ப்ளீஸ் இது வீட்ல ட்ரை பண்ணி வீடியோ லிஸ்ட்ல வந்துடாதீங்க. ஒருவேளை என் பேச்சை நீங்க கேட்காம உங்க எலும்பு ஏதாவது உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா நான் பொறுப்பாக முடியாது. ஆனா
சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வராது. சரியா? சரி, நல்லது. நான் கிளம்புறேங்க. அப்பதான் அடுத்த எபிசோட மீட் பண்ண முடியும். பாய்.